சித்திரை வரப்ப அப்போ வந்து முதல்ல பெண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுற மாரி இருப்பா. பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிற பெண்ணாக இருப்பா. ரொம்ப தைரியமான பெண்ணா இருப்பா. அதனால மலையனூர் அம்மன எடுத்துக்கலாம். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, தைரியமா ஒரு இது. அப்புறம் மீனாட்சி தாயார எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பெண். தன்னுடைய ஹிஸ்டரிய படைச்ச மாரி படைச்சிருப்பாங்க. அந்த மாரி தெய்வ வழிபாடுகள எடுத்துக்கலாம். தனித்து அகிலாண்டீஸ்வரியாக எடுத்துக்கலாம். காஞ்சி காமாட்சி எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து சித்திரை வருட பிறப்பில் நம்ம வழிபடக்கூடிய மிக சிறந்த அம்மன் வழிபாடாக எடுத்துக்கலாம். ஓகே மேம். சித்திரை அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு நீங்க சொன்னதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே மேம்? இவங்க பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லல்ல மேம்? ஆமா. சித்திரை வருட பிறப்பு எல்லா மதத்தினரும், எல்லா இனத்தவரும் இது வந்து மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது வந்து காமனா என்னுடைய மொழி மொழி ம். நான் தமிழ் மொழி பேசுறேன். என் தமிழ் மொழி வருடப்பிறப்பு இது. தமிழ் வருடப்பிறப்பு. அதுக்கு வந்து நான் இந்த கிறிஸ்டினோ, முஸ்லீமோ எந்த இதுவும் கிடையாது. நான் என் மொழியை நேசிக்கிறேன், என் தாயை நேசிக்கிறேன். நேசிச்சா கண்டிப்பாக வருடப்பிறப்பை நான் நேசிப்பேன். அப்ப அந்த வருடப்பிறப்புக்கு நான் முக்கியத்துவம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வருடப்பிறப்பை எல்லா இனத்தவர்களும் நம்ம வந்து வழிபடக்கூடிய முக்கியமானது. ம். யார் வந்து அத அருமையாக வழிபாடு பண்றாங்க, நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்க மத முறைப்படி காலையில எந்திரிச்சு நீங்க வந்து உங்களுக்கு இந்த பூக்களோ, பழங்களோ கண்ணாடியில வச்சு அது வந்து மத குறியீடே கிடையாது. பூ, பழம் எல்லாமே மத குறியீடு கிடையாது. அது வச்சா கூட உங்களுக்கு அது மத குறியீடாக தெரிஞ்சா கூட, காலையில எந்திரிச்சு நீங்க கும்பிடுற ஜீசஸா இருக்கட்டும், நீங்க கொடுக்குற அல்லாவாக இருக்கட்டும், அந்த பைபிள், இந்த பஞ்சாங்கம் நீங்க வாசிக்க தேவையில்ல. ஆனா நீங்க வாசிக்கிற பைபிள், குரான் இதெல்லாம் வைத்து நீங்க அன்றைய பொழுது முதற் துவக்கமாக ஆரம்பிச்சுட்டு, அந்த வருடப்பிறப்பை நீங்க நேசிச்சுட்டீங்கனாலே, உங்களுக்கு அந்த சித்திரை வருடப்பிறப்புங்கிறது ஏன்னா இந்த தாயிலிருந்து தான் நீங்க வெளியே வந்திருக்கீங்க. அந்த தாய்க்கு ஒரு நன்றி கடன் செலுத்தணும். அப்பங்கும்போது இங்க மதத்தை வைத்து நீங்க அந்த தாயை புறக்கணிக்க கூடாது. அதனால உங்க மதத்திலேயே நீங்க வந்து உங்களுடைய சித்திரை வருடப்பிறப்பை நீங்க கொண்டாடலாம் அப்படிங்கிறத ஓகே. எடுத்துக்கலாம்.